பாடுறவங்க அவங்க விருப்பத்துக்கு வருவாங்க நிறைய பேர். அது வந்து இசைக்க வாசிக்கிறது கூட 2ஆவது பாட்டு பாடின பிறகு அவர் வராறாங்க எல்லாரும் மேலே ஒரு சிலர். இது ஆண்டவரை அவமானப்படுத்துவது. அது சொல்லப்பட்டது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். வேலை ஜாக்கிரதையாக இருக்கிறோம் இல்லையா, ஒரு தொழில் ஜாக்கிரதையாக இருக்கிறோம், ஒரு பிஸ்னஸில் ஜாக்கிரதையாக. எந்த ஒரு வியாபாரியும் அஜாக்கிரதையாக தொழில் பண்ணுறதில்லை. ஒரு 10 காசு கிடைக்கணும், அதிகாலை எழுந்துக்கிறான். யோசிச்சு பாருங்க, இந்த மளிகை கடை வச்சுருக்கிறவங்கலாம் 5 மணிக்கு போகிறாங்க. இந்த காய்கறி வச்சுருக்கிறவங்கலாம் 5 மணிக்கு போகிறாங்க அந்த காலையில் இந்த பொருள் வாங்குறதுக்காக. அப்படியானால் 5 மணிக்கு பொருள் வாங்குவது ஜாக்கிரதை. ஆனால் ஆலயத்துக்கு 11 மணிக்கு வர்றது. வசனம் பேசுகிறது, கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்யுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவில் அனராயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், டோன்ட் டூ இட் ஃபார் மேன். ஒரு மனிதனை புகழ, மனிதனை பிரியப்படுத்த வேண்டாம். கர்த்தருக்கு வாட் எவர் யூ டூ. என் முதல் குறிப்பு வித் என்தூசியாசம். 2வது குறிப்பு வித் ஏர்னஸ்ட்னஸ். அதை உண்மையாய் செய்யுங்கள், உத்தமமாய் செய்யுங்கள், தேவனுக்கென்று செய்யுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஆண்டவர் சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அந்த வார்த்தையை கவனியுங்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஊழியங்கள் அதிகம், வேலை செய்ய ஆட்கள் இல்லை. எல்லாவற்றுக்கும் வேலை செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஊழியம் செய்ய ஆட்கள் இல்லை. நான் ஊழியம் என்று சொல்லும்போது பிரசங்கம் பண்ணுறதல்ல. மேபி இன்விசிபிள் ஆர் விசிபிள். அரங்கத்தில் இருக்கலாம், அந்தரங்கத்தில் இருக்கலாம். இன்றைக்கி ஒரு ஆலயம், அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. மீடியா, ஆடியோ, அதுக்கு முன்பதாக அதை பெருக்கி சுத்தம் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. ஆனால் மேடையில் போதர் மட்டும்தான் தோற்றமளிப்பார். அவருக்கு பின்பாக ஆயிரக்கணக்கான பேர் பணியாற்றுகிறார்கள். இந்த தொலைக்காட்சி ஊழியம் இதில் எத்தனை பேர் பணியாற்றுகிறார்கள். ஒருவர் ஒளிப்பதிவு செய்கிறார், இன்னொரு அதை எடிட் பண்ணுறார், இன்னொரு பதிவேற்றம் பண்ணுகிறார், இன்னொருவர் அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறார். அப்படின்னா இதில் பலர் இன்வால்வ் இருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது, அறுவடையோ மிகுதி. ஜனங்களுக்கு அந்த பாரம் இல்லை. தேர் அன்கன்சர்ன். இந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், மோஸ்ட் பீப்புள் ஆர் அன்கன்சர்ன். எதை குறித்தும் கவலை இல்லை. ஊழியம், சபை, ஆண்டவர், ஆராதனை, எதை குறித்தும் கவலை இல்லை. நான், என் வீடு, என் மனைவி, என் குழந்தை, நான் சந்தோஷமாக இருக்கணும். தேவன் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி. அதுக்கு முந்தின வசனம், ஜனங்கள் தோய்ந்து போயிருக்கிறார்களாம். மத்தேயு 9:26. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து. நம்பர் 1, அவளை வழி நடத்த ஒரு நபர் இல்லை. 2, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள்.